இந்த மாதிரி சேர் இருக்கா? இது வந்து நான் சவணம் போட்டு உட்காருவேன்னா அப்படியே காலை சுரீரின்றுச்சு. வேற ஒன்றும் இல்லை. முருகன் சகோ கேஸ் மசலிக்கா முருகன் சங்கர் சகோ முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கா உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து காலையில் வச்ச சாதமும் காலையில் வச்ச கீரை குழம்பு தான் சாப்பிட்டேன். தொட்டுக்கிட்டு மிச்சர் தொட்டுக்கிட்டு கீரை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு பழைய சாதம் நான் சாப்பிட்டேன். இப்போது கதை பேசாமல் கமெண்ட் படிக்கிறீங்களா? சரி. கார்த்திக் சகோ சங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேம்மா லைக் 10. பெருமாள் கொள்ள வாங்க பெருமாள் சோக்கோ வணக்கம் பெருமாள் என்ன நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? முருகன் நான் செல்லம்மா கூப்பிட்டுருக்கா. முத்து தீபக் யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்டேன் தேவதேப் நன்றி. ரொம்ப சந்தோஷம் காந்தி தங்கம்மா. வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் வரவே ரொம்ப சந்தோஷம் முருகன் பிரகாஷ் சகோ சங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே மேடம் இல்லை நான் தவறாக கேள்வி கேட்டேனோ என்று எடுத்து விட்டேன். ஓகே மேடம் உங்களுக்கு நான் லைக் போட்டு விட்டேன். நீங்களும் இன்னும் சினிமாவில் ட்ரை பண்ணலாம். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி தங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எம்டிமா. நீங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன். தப்பாக புரிஞ்சில்ல, வேறு மீனிங்கில் தெரிஞ்சுட்டேன். ஓ அந்த வீடியோஸ் அந்த பையன் போட்ட வீடியோஸ் பார்த்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் எம்டிமா. கண்டிப்பாக அந்த ஃபோன் எங்க உனக்கு தாண்டி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் எம்டி தங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வளர்த்துட்டு வாழ்க சேகரனே காந்திமா கலிங்கம் யாதும்னே கூப்பிட்டுருக்காங்க. நான் லைக் போட்டேன். ரொம்ப சந்தோஷம் பிரகாஷண்ணா. ஓகே செல்வம் கிளம்பிட்டியா? இன்னும் ஒரு 12 நிமிஷம் தான் ஆயிரு. முத்து தங்கச்சி முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க. உமாதேவி நல்லா இருக்காங்க. கேஆர்சி நான் உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் இந்த மந்த்து வந்து நீங்கள் $100 மேலேயே போட்டுட்டீங்க. $110 மேலே போட்டிருப்பீங்க. தயவு செய்து கேஆர்சி இந்த மந்த்து இதோட போதும் நிறுத்திக்கோங்க. அடுத்த மாதம் போடுங்க ப்ளீஸ் கேஆர்சி. சரியா? இப்போ போட்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வளர்த்துடன் வாழ்க. கேஆர்சி மக்கள் நன்றி. இனிமேட்டுக்கு நான் சொல்லாமல் நீங்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல போடக்கூடாது. அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் போடணும். சரியா? மிக்க நன்றி கேஆர்சி. ரமேஷ்மா ஹாய்மா. வாங்க ரமேஷ் வணக்கம். முருகன் ஹாய்மா. மிக்க உங்களுக்கு எழுதும் கமெண்ட் மட்டும் பிடிக்கும். சூப்பர் முருகனா. வணக்கம் உறவுகளே. வணக்கம் வணக்கம். வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேஜு சதீஷ் சகோ. ஓகே பிரியா இருந்தால் வந்துடுவேன். டயர்டாக இருந்தா தூங்கிடுவேன். அதனால் வரலன்னு கோபிக்கக்கூடாது. சரி சரி குணா. நான் சரிக்கிறோம் குணாண்ணா. ப்ளீஸ் அண்ணி. இதுவா இருக்கிறதே 4 முடி. இதில் ப்ரீக்கார் விட்டா என்ன, முடிச்சு போட்டு இருந்தா என்ன? சதீஷ் சகோ ஓகே. எல்லாம் பழக வேணாம்ப்பா. பழக வேணாமா? சரி பிரகாஷண்ணா. சரி பழகலை. ஓகே ஓகே ஓகே. செல்லம்மா சங்கர் ப்ரோ ஹாய். சிலம்பரசன் சகோ யாதமணி கூப்பிட்டுருக்காங்க. பல் போனால் சொல் போகும் தாயே. ஒரு பல்லோட போகட்டுமா? பார்த்துக்கோமா. குட் நைட் அம்மா. ஆல்ரெடி நான் ஒரு பல்லு பிடிங்கிருக்கேன். ஆல்ரெடி ஒரு பல்லு போயாச்சு முருகா போயாச்சு. சிஎஸ்ஓ வணக்கம். இருக்கட்டும் ஒரு லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப். யாரும் கஷ்டப்படாமல் இருந்தா போகலாம். ஐயோ கஷ்டப்படாம இருந்தா போதும்னு சொல்லியிருக்கீங்களா? பிரகாஷ்மா தமிழில் டைப் பண்ண முடியுமா? ஓ பிரகாஷா வணக்கம். ஹாய்மா. கேஆர்சி என்ன செல்லம்மா சொல்லியிருக்காங்க. சதீஷ் முருகனை கூப்பிட்டுருக்காங்க. சிஸ்டர் பல்வலிக்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணல சங்கரன். அப்படியே தான் ஓடுது. நாராயணா நாராயணா அந்த அம்மாவை திருத்துங்க நாராயணா அப்படின்னு என் பிள்ளை என்னை திட்டுறா. வாங்க ஊட்டி கண்ணன்மா. வணக்கம் அக்கா. வணக்கம். சாப்பிட்டேன் கண்ணன் தங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? கோவிந்தா கோவிந்தா முத்து யாது முறை குணாண்ணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுகுண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. அக்கா 34 லைக். ரொம்ப ஊட்டிக்கண்ணன் தங்கப்பில் ஊட்டிக்கண்ணன் கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. ஊட்டிக்கண்ணன் முருகன் கூப்பிட்டுருக்காங்க. சங்கர் சகோ நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு சங்கர்னை கேட்டிருக்காங்க. அங்கே யார் அந்த பிரியா பொண்ணு? நான் பங்கு பேர் புதுசாக இருக்கேன். யார் அந்த பொண்ணு? எங்கே இருக்காங்க அப்படின்னு யாது முரணை கேட்டிருக்கு. கூட்டமாக இருக்கும் பஸ்ஸில் ஒரு சீட்டாவது கிடைக்காதா என ஏங்கும் மனம். ஆமாம் கூட்டமாக இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு சீட்டாவது இருக்காதா என ஏங்கும் மனம். காலியாக இருக்கும்போது பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காருவது என குழப்பம் மனம். அதேபோல் லைவ் எப்போ வரும், கமெண்ட் என்ன என குழம்புவதே மனம். சிஎஸ் அண்ணா